ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் 2025-26. ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் எழும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு பெயர்ச்சியானது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 14/5/2025 அன்று நடக்கிறது. ஸோ இதுவரைக்கு குரு பகவான் ரிஷப மனையில் உட்கார்ந்திருந்தார். இப்போது எங்கே மாறப்போகிறார்னா மிதுன மனைக்கு மாறப்போகிறார். அப்போ மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சமசப்தம பார்வையாக அதாவது 7ஆம் பார்வையாக தனுசு மனையும் 9வது பார்வையாக கும்ப மனையும் பார்த்து புனிதப்படுத்த போகிறது. அப்போ குரு எப்பவுமே நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார், ஆட்சி பலத்தோடு இருக்காரா, மூல திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா, உச்சத்தோடு இருக்காரா, நீச்சமாக இருக்கிறதா, அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா, பகை கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறார், இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ இந்த குரு பெயர்ச்சியால் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாலே நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த 2025 குரு பெயர்ச்சியால் என்ன பலன்? குருங்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா அவங்க ராசி அதிபதி, லக்ன அதிபதி, அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ இந்த குரு பெயர்ச்சியால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன மனைக்கு சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 4ஆம் இடத்தில் குரு வரும்போது என்ன நடக்கும்? லக்னாதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர போகிறார். அப்போ சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய அத்தனை எண்ண ஓட்டங்களும் உங்க மனசுல ஓடிவிடும். அப்போ 4ஆம் இடம் என்பது உயிர் காரகத்துவத்தில் தாயை குறிக்கக்கூடியது. அப்போ தாயை கேர் எடுக்கக்கூடிய தன்மை, தாயை போகக்கூடிய தன்மை, உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் சென்று தாயை அரவணைத்து கொள்ளக்கூடிய தன்மை, தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை, அதாவது தாய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உங்கள் எண்ண ஓட்டங்கள் ஓடும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ நிறைய இந்த மீனராசி என்பவர்கள் ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு வாகனத்தை வாங்கலாமா, இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. நீங்கள் போய் 4ஆம் இடத்தில் இருக்கிறீங்க, அப்போ சுகமாக இருக்க போறீங்க, சுகஸ்தானத்தில் போய் இருக்க போறீங்க. அப்போது ஒரு இடம் வாங்க வைக்கும். அந்த இடத்தை வாங்கும்போது அது புதன் வீடாக இருக்கு அல்லவா? அப்போ புதன் வீடாக இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டுக்காரக புதன் அல்லவா? அப்போ புதன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன, டாக்குமெண்ட் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 100% செக் பண்ணணும். ஒரு வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஜென்ம சனியும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மனசில் சில குழப்பம் இருக்கும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, ஸோ இந்த இடத்துக்கு போகலாமா, அந்த இடத்துக்கு போகலாமா, சரி செய்யலாமா வேண்டாமா, இப்படி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற தன்மையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் வாங்கலாமா வேண்டாமான்னா நிச்சயமாக வாங்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நிறைய செலவு செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் செய்வது, ஒரு படிப்புக்காக செலவு செய்வது, ஒரு திருமணத்துக்காக செலவு செய்வது, குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செலவு செய்வது, ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் செய்து கொள்ளலாம். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு கூட்டு தொழிலில் போகிற அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாதிரி சொந்த தொழில், இது வரைக்கும் வேலையை விட்டுட்டு நான் இந்த சொந்த தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணுங்கிறது இந்த மீனராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா,
சந்திரன் மேலே இப்போ சனி வந்து அமரப்போகிறது. அதான் ஜென்ம சனி அப்படிம்போம். அப்போ சந்திரனுங்கிறது யாரு? மனதை குறிக்கும். அப்போ மனதின் மேலே ஒரு இருட்டு கிரகம் வந்து உங்க மேலே படியும் போது மனதை மறைக்கும். அப்போ உங்களை அறியாமல் எதையாவது ஒன்று செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழம்பிக் கொண்டு அதுக்கப்புறம் ஒரு மன வருத்தத்தை அடையக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால தான் புதிய விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் தனது 5ஆம் பார்வையால. சரி, என்ன பலன் நடக்கும்? 8 என்பது என்ன? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை அவர் பார்க்கிறார். அப்போ வலியோட அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி சம்பந்தப்பட்ட ஒரு வேதனை சம்பந்தப்பட்ட ஒரு மறைவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துக்குள்ள உள்ள போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்கன்னா புதுசாக எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாக்கும். மற்றவர்களால் செய்ய முடியாத சில ரகசியங்கள், சில இதை வந்து உங்களுக்கு புலப்படுத்தும். மற்றவர்களின் வலியை போக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸாக மறையும், அதாவது சக்சஸாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்றேன். 8ஆம் இடம் என்பது என்ன? வெளியில, அதாவது உங்க ஊரை விட்டு வெளியே. அப்போ வெளியே நகருதல் என்பது உங்களுக்கு சாத்தியமாகும். அப்போ இது வரைக்கும் நான் சொந்த ஊர்லேயே இருக்கிறேன்னா இப்போ சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, ஸோ இதெல்லாம் போகக்கூடிய கொடுப்பினை இந்த மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ இது வரைக்கும் போகணும், வெளிநாட்டில் போய் எப்படியாவது கொஞ்ச நாளாவது வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 அமையும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன, சிக்கி ஒரு வழிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி 8 பார்க்குறார் அல்லவா, அப்போ நீங்களே ஒரு வழியை அமைத்து கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? வழியை தரக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா சந்திரன் மறைஞ்சிருக்கு, உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கு. அப்போ வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணத்தை யாருக்காவது கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கலெக்ட் பண்ணுறதுங்கிறதுல அவ்வளோ சீக்கிரம் வராது. கொடுத்த பணம் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகாது. ஒரு மாதத்தில் தரேன்னு சொல்லி வாங்கினவங்க ஒரு மாதம் தர மாட்டாங்க. அப்போ மறுபடியும் கேட்டுட்டு அதனால் ஒரு இதாகி ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். எது சொல்கிறேன்னா, மனதை மறைக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்கின்ற காரணத்தால், ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனாலையும், நீங்கள் உங்கள் மனசு எதுலேயோ போய் சிக்கி கொண்டு அதுக்குள்ளேயே ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால புதிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சரிங்க சார், வேலை சார்ந்த விஷயங்கள் எனக்கு நல்லது இருக்குமா? குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார், ஒரு மாற்றம் கிடைக்குமா? நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும், மாறிக்கிங்க. எந்த மாற்றம் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். இதுதான் முக்கியம். எந்த மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறதோ அதை ஏற்று செயல்படுத்துவது நல்லது. ஒரு துறை ரீதியான ஒரு மாற்றம் கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்குங்க, தப்பில்லை. ஆனால் நீங்களாக கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. வேலையை விட்டு விட்டு தேடுதல் என்பது நோ. இந்த மீனராசி என்பவர்கள் வேலையை அமைத்து கொண்டு தான் இன்னொரு வேலைக்கு போகணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. அக்கறைக்கு இக்கரை பட்சம், அதாவது இங்கே ஒரு அழுத்தம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு பிடிக்கல, சரி வேற வேலைக்கு மாறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறலாம். அப்ளை பண்ணுங்க, சில ஸ்ட்ரகிள் கொடுத்து கிடைக்கும். ஆனால் அங்கே போனால் அங்கே வேறு மாதிரியான ஒரு அழுத்தம், ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். மனம் என்பது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுங்க, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மீனராசி என்பவர்களுக்கு திருப்தி இருக்காது, மனதில் திருப்தி இருக்காது, அவ்வளோதான். வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், வேலை உண்டு. வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவ்வளோதான். மாதமான சம்பளம் வருதா, ரைட் அப்படின்னு இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. தொழிலும் அதே மாதிரி தான், அகலக்கால் வைக்கக்கூடாது, நடந்ததை அப்படியே கொண்டு போங்க. இதுதான் அகலக்கால் வச்சு என்னென்னா அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது இருக்கும், தூக்கத்தை கெடும், தூக்கம் சரியாக வராது.
புரியுதுங்களா? அப்போ என்ன, சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொண்டு அது போகக்கூடிய அந்த விஷயத்தில் அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். மனதை ஒருநிலைப்படுத்திக்கிங்க. கொஞ்சம் மனக்குழப்பமாக இருந்ததுன்னா மெடிடேஷன் இதை மாதிரி விஷயத்துக்கு சென்று வாருங்கள். அது ஓகே உங்களுக்கு. மனம் என்கின்ற தன்மை இல்லை ஒரு குழப்பம், அதாவது குடும்ப விஷயத்தில் மற்றவருக்கு ஒரு குடும்ப விஷயத்தில் நீங்கள் போய் இன்வால்வ் ஆகிறது, உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் இன்வால்வ் படுத்திக்கிறது, இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உங்கள் ரகசியத்தை, உங்கள் குடும்ப ரகசியத்தை யாருக்கும் வெளியில் சொல்லக்கூடாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் தொழிலில் மேன்மை உண்டு. குரு பார்க்குறார் 10ஆம் இடத்தை 10ஆம் அதிபதியை பார்க்கும்போது ஒரு நல்ல மேன்மையை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது தொழிலில் அபிவிருத்தி உண்டானா அபிவிருத்தி உண்டு, தொழிலில் லாபங்கள் உண்டா லாபங்கள் உண்டு. ஏன்னா லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார். ஆனால் அவரே விரையாதிபதியாகவும் இருக்கார். 2 ரோல் பண்ணுவார்லவா. அப்போது லாபங்கள் உண்டு, விரயமும் உண்டு. ஆனால் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், கையாளுகின்ற விஷயத்தில் எச்சரிக்கை. திருப்பி திருப்பி சொல்கிற 7.5 சனியில் ஜென்ம சனி, ஜென்ம சனியாக இருக்கும்போது மனதை பாதிக்கக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு தோற்றுவிக்கும். நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. அவ்வளோதான். உங்கள் உள் மனசு சொல்லும், ஐயோ இங்கே போனால் நமக்கு தப்பாயிரும், அப்போ போகாதீங்க. உங்கள் உள் மனது என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். நெகட்டிவ் அப்படின்னு வந்துட்டால் அவாய்ட் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்நோனியத்தை விதைத்து கொள்ளுங்கள். அந்நோனியமாக இருக்கிறது பார்க்குங்க. இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முளைக்கும். என்றைக்கோ பண்ண எது விஷயம் இப்போ பேசி அப்படி இப்படியே பார்த்து பெருசாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதுக்குள்ளே போகக்கூடாது. இதுதான். மற்றபடி எந்த தொந்தரவு இல்லை. மீனராசி என்பவர்கள் குரு பகவான் 4ஆம் இடத்தையும், அதாவது 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர், வெளி மாநிலம், வெளி பயணங்கள் இதெல்லாமே சிறப்பு. வெளிநாடு, வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதத்தினர் தொடர்புகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வருடம். 8 என்பது வலிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டமும் அங்கதான் விதைச்சிருக்கு. அப்போ லக்கும் அங்கதான் இருக்கு. அப்போ திடீர் லக்கும் கிடைக்கும். யாருக்கு? மீனராசி என்பவர்கள். அப்போ திடீர் லக்கை சந்திக்கக்கூடிய வருடமாகவும் அமையும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார், எந்த தன்மையில் இருக்கார், ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா, இல்லை நீச்சமாக இருக்காரா, அஸ்தங்கமாக இருக்கா, பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கா, நட்பு வீட்டில் இருக்கா, மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்குது, எந்த டிகிரியில் அமைந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது வசிக்கும் பெயர், இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில், அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.